ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தி ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு தி ட்ரூத் ஆர் டேர், ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும். அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான், அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைடா, எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படி சொல்கிறாங்க. டெய்லியுமா சொல்கிறாங்க. அதனால் என்ன, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருந்தால் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. எவ்வளோவா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கூட, உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே கொடுங்க அப்படி சொல்லிட்டு பேக்கில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. வெளில ஒரு பர்சன் பைக்கில் ஹார்ன் கொடுக்குறாங்க. டேய் வாடா, டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அம்மா பாருங்க, அவங்க கூப்பிட்றாம்மா சொல்கிறாங்க. இது போயிடலாம் இரு, அப்படி தான் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, எல்லாருக்கும் கூட சொல்கிறாங்க. சரி, ஓகேம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. சரிடா பத்திரமா போக சொல்கிறாங்க. பாய்மா, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பேக் ஓடி வராங்க. இந்த பர்சன் யாருன்னா ஜிம்மின் தான், ஓகேங்களா? ஓடி வந்துட்டு வெளில ஒரு பர்சன் வந்துட்டு ஏன்டா சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் கொடுத்து விட்றாங்கடா, அதான் டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஆன்ட்டிப்பா எதுக்கு தான் டெய்லி இவ்வளோ கொடுக்குறாங்கன்னே தெரியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இங்கே இந்த பர்சன் யாருன்னா பைக்கில் உட்காந்துருக்கவங்க எண்ணு, ஓகேங்களா? எண்ணு ஜிம்மின் வந்துட்டு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு தான், ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு பைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்னும் சரி காலேஜில் பார்த்தலாம். இங்கே 2 பர்சன் தான் வந்துட்டு என்னடா வழக்கம் போல் ஜிம்மினும் இன்னும் லேட்டாக தான் வருவாங்களா அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் போகிறடா அப்படி சொல்கிறாங்க. அதான் இன்னும் 4 பர்சன் இருக்காங்க. இவங்க பார்க்குறாங்க எப்போ வருவாங்க அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. டைம் ஆகும் போல், நீங்கள் வேணால் வெயிட் பண்ண நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஏன் அவங்க 2 பேரும் என்ன உங்கள் 2 பேருக்கு மட்டுமா ஃப்ரெண்டு? எங்களுக்கு தான் ஃப்ரெண்டு, நம்ம எல்லோரும் ஒன்றா தான் ஃப்ரெண்டு தானடா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அவங்க 2 பேருமே இப்போ லேட்டாக தான் வருவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் யாருன்னு பார்த்துடலாம். இந்த 2 பேர் வந்துட்டு ஜிமின் அண்ட் ஃபெலிக்ஸ் அண்ட் யோன்ஜுன். அங்கே உள்ளவங்க வந்துட்டு ஜங்குக்கு, டேயாங்கு, மெக்கு, காய், ஓகேங்களா? இவங்க 8 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம ஜிமின், ஃபெலிக்ஸ் அண்ட் யோன்ஜுன் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க 4 பேர் அப்படி தான். ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் 8 பேரும், ஓகேங்களா? ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸ் தான். அவங்க கிளாஸில் லாஸ்ட்டு 2 டெஸ்க் தான் இவங்க 2 பேர் தான் உட்காந்துருப்போம். இவங்க குரூப் தான் உட்காந்துருக்கும். இப்போது இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பைக் வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்டா எப்போதும் லேட்டாக வரீங்க சொல்கிறாங்க. இல்லை நைட்டு ரொம்ப வந்துட்டு அப்பா வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மார்னிங் தான் நானும் அம்மா அப்பா அகைன் வந்துட்டு போனோமா, போயிட்டு நிறைய வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அகைன் வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இங்கே வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜிமின் வீட்டில் பேக்கரி வச்சுருக்காங்க. அது ஜிமினோட அப்பாவோட ஓன் பேக்கரி தான். அங்கே ஜிமின் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜிமின் அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் இங்கே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுவாங்க இவங்களுக்கு. அதனால தான் ஜிமின் எப்போ லேட்டாக தான் வருவாங்க. அதுவும் லீவ் டேஸில் வெளில போகவே மாட்டாங்க யார் கூடயும். அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க வேலை. அப்படி ஸ்டோரியில் போகலாமா? போகலாமான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க போகலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் வாங்க சொல்லிட்டு எல்லோரும் கிளாஸ் உள்ள போகிறாங்க. கிளாஸ் உள்ள போய் உட்காந்ததுமே ஜிமின் தான் பேக் ஓப்பன் பண்ணுறாரு. இந்தாங்கடா சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ அவன் மேக் தான், அங்கே பாரு உன்னோட அம்மா தான்டா, என்னோட அம்மா கூட இப்படி கேர் பண்ண மாட்டேன்றாங்க. உங்கள் அம்மா தான் டெய்லியுமே எங்களுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கடா சொல்கிறாங்க. நான் கூட அம்மாட்ட கேட்டேன், ஏமா டெய்லி சொல்லிட்டு இதில் என்னடா இருக்குது, எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடு ஷேர் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம்னான்றாங்க. உனக்கு சாக்லேட் கேக்லாம் ரொம்ப பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் இந்த அம்மா கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டேக் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஜிம்னா அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. இப்போ மேக் யோன்ஜுன், ஃபிலிக்ஸ், நம்ம எண்ணு, காய் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஒரு பர்சன் தவிர, அது ஜங்குக் தான். இப்போ காய் கேட்குறாரு. ஜங்குக்கா நீங்கள் உனக்கு வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிடுறாரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீஸ் எடுத்து அவரோட மவுத்தில் அவர் வைக்க போக கரெக்டாக அதை வந்துட்டு ஜங்கு வந்து வாங்கிட்டு அவர் சாப்பிட்றாரு. எதுவுமே சொல்லாமல் நம்ம ஜிமின் வேற ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றாரு. இப்படி தான் இவங்களுக்குள்ள போகும். ஏன்னா இவங்களோட இது வந்து அப்படி தான். இதில் வந்து கொஞ்சம் திடீர்னு தாமன் சரி மாதிரி இருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சார் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துறாங்க. இப்போ தான் வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கு, மார்னிங் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா தானாக வரும் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கேட்டுச்சா என்ன சொல்கிறாங்க. இல்லை சார் ஒன்றும் சொல்லுறாங்க. அங்கே பாரு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவனோட இன்டர்னல் மார்க்கெட்டில் அதை கையை வச்சுருவோம் சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, காலையிலேயே ஒரு ஃபன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகணும் கிளாஸ், அதனால தான் சார் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அங்கே பாரு ரொம்ப சேட்டை பண்ணாத என்னக்கா எப்படி சொல்கிறாங்க. சார் சாரி சார்ன்றாங்க. சரி உட்காரு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜங்கு என்ன பண்ணுறாங்க, அப்படி சாஞ்சு உட்காந்துருக்காரு. இந்த 2 டெஸ்க்கில் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா லாஸ்ட் டெஸ்க்கில் வந்துட்டு என்மோ, ஜிமின், நம்ம ஃபிலிக்ஸ், இவங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் டெஸ்க்கு முன்னாடி டெஸ்க் வந்து நம்ம இவங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஜிமினுக்கு நேரம் ஜங்கு தான் உட்காந்துருப்பாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சாஞ்சு என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்ட் வந்து பின்னாடி வந்து விட்டுருப்பாரு. அது கரெக்டாக ஜிமினோட லெக்கு கிட்ட வந்து படுது. என்னமோ சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. அங்கே பாரு ஜங்கு இருக்காண்ணா எப்போ பார்த்தாலும்
டக்குன்னு சாயிறான்டா, அவனோட ஹேண்ட் வந்து எங்கே படுத்து பாறேன் அவன்கிட்ட சொல்கிறாங்க. என்னையும் சொல்லுறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டாரா சொல்கிறாங்க. சரி இருன்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்றாங்க. என்ன என்னன்றாங்க. கொஞ்சம் நிமிந்து உட்கார்றா, வந்ததுமே சாஞ்சி எப்போ பார்த்தாலும் எந்திரி நிமிரு அப்படி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் நிமிந்து உட்காராரு. நிமிந்து ஜிம்மினை பார்த்தா முறைக்கிறாரு. போட்டு கொடுத்துட்டியா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ அவங்களோட பிரேக் டைம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மின் எண்ணு தான் இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன என்னன்றாங்க. நான் லைப்ரரி போகிறேன் வரியா சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன் நீ போக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ காய் ஜங்குக்கு நம்ம டேங்கு மெக்கு 4 பேர் வெளியே நிற்கிறாங்க. யோன்ஜன் ஃபிலிக்ஸ் அவங்க 2 பேர் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாரு. நான் மட்டும் தான் கிளாஸில் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர நம்ம டே கேட்குறாரு. எங்கடா போகிற ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னவோ காணும்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன சொல்கிறாரு. என்னவோ போயிட்டு பிடிச்சி வச்சுக்கோ எங்கன்னா ஓடி போயிட்டு போகிறான் அப்படி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னன்ட்டு சொல்லிட்டு நம்ம இவரு சொல்ல ஜிமின் தான் அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு முறைக்கிறாரு. ஜங்கை பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லி முறைக்கிறாரு சொல்லிட்டு ஜங்கு கேட்க வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜங்கு தான் அவனை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மைண்டில் நினச்சிக்கிறாரு. இப்போ டே கேட்குறாரு. ஏன்டா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா அவன் ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் என்னன்ட்டு போயிட்டே இருக்கான். இத்தனை பேர் இருக்கான் அவன் கணக்கு தெரியல சொல்கிறாங்க. ஏன் அவன் எனக்கு தான் ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா. நான் அப்போ காய் கேட்குறாங்க. ஆமாண்டா உனக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்து டேரெக்டாக லைப்ரரி தான் போகிறாரு. சொல்கிறாங்க இங்கேயா இருக்கா சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கா சொல்லிட்டு தானே வந்தவன்ட்ட அப்படி சொன்னாங்க. இல்லை பார்த்தனா கிளாஸில் யாருமே இல்லை சொல்கிறாங்க. சரிங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த புக்கை படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க என்னன்றாங்க. அது ஜங்குக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் நான் வெளில வரேன் எங்கன்னா ஓடி போயிட்டு போகிறான் பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு டீஸ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. பாரு நீ ஏன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுறது. நீ தான் அவனோட ஃப்ரெண்டாக சேர்த்த அவன் உறுப்பை பாரு. இப்போ அவன் இப்போ தான் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான்டா அப்படி சொல்கிறாங்க. சரிடா விடுடா அவன் ஒன்றும் இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் டீஸ் பண்ணுறான். இதில் போய் என்ன இருக்குது. அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. உங்கள் யாரையும் அவன் டீஸ் பண்ண மாட்டான் என்ன தாண்டா டீஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி விடு அப்படி சொல்லிட்டு அவன் ஃபன்னாக தான் பண்ணுறான். சரியா தப்பாக எடுத்துக்காதவா அப்படி சொல்லிட்டு இது படி சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. நம்ம சும்மா அதை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் லேட்டாக தான் கிளாஸ் உள்ள வராங்க. வந்து எல்லாருமே உட்காந்துறாங்க. அகைன் அப்படி தான் ஜங்கு கூட ஹேண்டு ஜிமின் மேலே தான் அதே மாதிரி தான் பட்டுருக்கு. நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே அமைதி விட்டுறாரு. இப்படி தான் இவங்களுக்குள்ள டேஸஸ் போயிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஒன் டே இந்த ஈவினிங் தான் ஜிமினா சொல்கிறாங்க. என்னட்ட ஏங்க சொல்கிறாங்க. எங்கள் கூட வரியா அந்த வீக்கெண்ட் நாங்களாம் வெளில போகிறோம் சொல்கிறாங்க. வீக்கெண்ட்லாம் வெளில போகிறீங்களா. நான் வரலடா சொல்கிறாங்க. ஏன்றாங்க. எனக்கு பேக்கரியில் ஒர்க் இருக்குடா. அப்பா தனியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களா. அப்பா அம்மா மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அம்மாவும் அங்கே போனோம்னா அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுவும் இந்த வீக்கெண்டில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம் சொல்கிறாங்க. கேட்கலாம் நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே போகிறோம்டா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நீ இப்போ எந்த லீவுக்கு கேட்டாலும் நாங்கள் வாடா சொன்ன வரமாட்டேன். சரி பரவாயில்ல போ அப்படி சொல்லிடுறாங்க. நீங்களாம் வரீங்களா சொல்கிறாங்க. நாங்களாம் வரேன்டா சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் போகல மற்ற எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஜங்கு தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்பா எனக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்டா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோன்னு உனக்கு எப்படிலாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு அமைதியாக இருக்காரு. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க மட்டும் விளையாடுறாங்க. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் அகைன் வந்து காலேஜ் வந்து ரீஓப்பனாக அதாவது நம்ம சாட்டர்டே சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் வராங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு வழக்கம் போல் வந்து ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வர்றாரு. உங்கள் பாரு வீட்டில் சாப்பிட டைம் இல்லைடா நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தால் சாப்பிட்றியா சொல்லி கொடுக்குறாங்க. கூப்பிட்டு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் எல்லாருமே வந்துட்டு எனக்கு கூட்டுறா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொன்று கொடுத்துறாரு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு பீஸ் தான் இருக்குது. ஜங்குக்கு மட்டும் அவர் கொடுக்கல. ஏன்னா சரி ஒரு பீஸ் தான் இருக்குது நம்ம சாப்பிட சொல்லிட்டு அவர் வந்துட்டு கரெக்டாக சாப்பிட போவா. ஜங்கு என்ன பண்ணுறாருனா அவர் வந்துட்டு இவர் சாப்பிட்டு பாதி அப்படியே வந்து வாங்கிக்கிறாரு. அவர் ஹேண்ட்லேருந்து அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்து அவர் சாப்பிட்றாரு. இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் இப்படி தான் பண்ணுவாங்க. தாமன் சரியாக இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவர் வந்து இவர் கொடுக்கலான்னு வாங்கிப்பார். அவர் என்ன வச்சுருந்தாலும் அப்படியே வாங்கிப்பார். ஆனால் அவங்க பெருசாக மற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஜிமின் மட்டும் அப்படியே அவர் பாட்டுக்கு முடிப்பார். எதுவுமே சொல்ல மாட்டார். இப்போது இங்கே வெளில தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஒரு சார் கூப்பிட்றாங்களாம் வா அப்படி சொல்கிறாங்க. இந்த சாருக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு கூப்பிட்ற ஒரு வேலை அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் வந்துட்டு என்ன சார் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாரு உன்னோட டீமை வச்சு இந்த கிரவுண்டை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பா சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டை வச்சு நான் க்ளீன் பண்ணி கொடுக்கணுமா சார். உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது. நான் வந்துட்டு நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன். நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா தான் விளையாடுவேன். அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ண சொல்லுவீங்களா. வேறு யாருமே இல்லை அந்த காலேஜில் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நீங்கள் மட்டும்தான் இவ்வளோ ஒத்துமையாக இருக்குது. நீங்கள் மட்டும் தான்ப்பா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் மட்டும் தான் வேறு யாரும் நாங்கள் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்கன்னா ஆமாம் வேறு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கப்பா கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வெளில வராரு. உள்ள வந்துட்டு சரி ஓகே சார்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் வாங்க போயிட்டு அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணி கொடுப்போம் சொல்கிறாங்க. கிரவுண்டை க்ளீன் பண்ணுமா நாங்கள் இதுக்கு ஒரு நீ போய் க்ளீன் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு ஃபிலிக்ஸாக சொல்கிறாங்க.
இப்போ காய் தான். டேய் நம்ம காலேஜ் தானடா, அவன் தான் சொல்கிறானே வாங்கடா போவோம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குடு முறைக்கிறா ஜிமின் பார்த்துட்டு நீ வரமாட்டியா சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் டேய் அவனை முறைக்காதடா, அவன் வந்து பயப்படுவான், நான் கூட்டிகிட்டு வரேன் போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க எல்லோரும் தான் போகிறாங்க. போயிட்டு இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா கிளாஸ்லையும் 2 பசங்க எடுத்துட்டு வாங்கடா, நம்ம மட்டும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸ்லையும் போய்ட்டு 2 பசங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் க்ளீன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே ஜிமின் தான் வந்துட்டு பாவமாக இருக்குது அவருக்கு. அது வந்து க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன உங்கள் பாரு நான் அப்போவே சொன்னேன் இவனை நம்ம ஃப்ரெண்டாக சேர்க்காதேன்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா அவன் வந்து ஃப்ரெண்டாக சேர்ந்த, நீ ஃப்ரெண்டாக சேர்ந்தனால தான்டா அவனுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் கஷ்டம், நம்ம 4 பேர் மட்டும் ஜாலியாக இருந்துக்கலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மெக்கு காதில் வாங்கிறாரு. நீ இப்போ என்ன சொன்ன அப்படி சொல்கிறாங்க. ஆச்சு மெக்கு நான் ஒன்றும் சொல்ல மேற்கு சொல்கிறாங்க. ஏய் இப்போ நீ என்ன சொன்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீ வந்து எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. நான் இல்லை மேற்கு நான் அதுக்கு சொல்ல, இந்த மாதிரி க்ளீன் பண்ண வேணாம், ஏன் உன்னால் க்ளீன் பண்ண முடியலன்னு சொல்லு, நீ வந்து போய் ஓரமாக உட்காந்துக்கோ, உன்னை யார் அப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணா, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீ இப்படி பேசுவியா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி எடுத்து நான் ஒன்று சொல்ல, நான் ஜங்குக்கு சொன்னாலும் என்ன ஜங்குக்கிட்ட வேறையா, இல்லை நம்மளாம் ஒன்று தானடா அப்படி சொல்கிறாங்க. சரி சாரி திட்டாத அப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. சாரி அம்மள இங்கே பாரு, இன்னொரு டைம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எதுக்கு சேர்ந்தோம் அப்படிலாம் சொன்னா வச்சுக்கி அவ்வளோதான் ஒன்று அப்படி சொல்கிறாங்க. கோழி குஞ்சு ஒன்று அப்படி நசுக்கிடும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம அது என்ன ஸ்மைல் பண்ணுற ரீமேக்கு விடுறான், அவன் சும்மா தானே சொல்கிறான் அப்படி சொல்கிறான். அவன் வந்துட்டு பாரு இந்த ஒர்க்லாம் பண்ணணுன்னா கஷ்டம் தானே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, அவனை யார் பண்ண சொல்கிறா, உட்காருங்க நம்ம வேற யாரை வச்சு கூட பண்ண சொல்லலாம், அதுக்காக இப்படி சொல்லிட்டு நம்ம 8 பேர் ஹாப்பியாக இல்லையா, அவன் 8 பேர் கூட இருக்கிறது ஒரு ஹாப்பியாக இல்லை சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டு விட அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜூஸ் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஜூஸ் வாங்கி தரேன்மா அமைதியார் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் மெக்க திரும்பி பார்க்குறாரு. அங்கே தான் ஜங்கு வந்து அவ்வளோ பாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அந்த இதில் அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாரு அவன் பண்ணுறான், அவன் இது எல்லாம் அவனால் வந்தது தான் அப்படி சொல்லிட்டு பாரு இன்னொரு டைம் இப்படி சொல்கிறது என்ன, அவன் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அமைதியாகிறாங்க. இப்படி தாண்டா இவங்களுக்கு டெய்லியும் டேஸஸ் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து 8 பேர் ஒன்றா இருக்காங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நம்ம இவனுக்கு வந்துட்டு லீவ் தான், வீக்கெண்ட் தான், இவங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஜிமின் தான் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னடான்றாங்க. நான் என் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் அம்மா சொல்கிறாங்க. என் வீட்டுக்கா, ஆமாம் என் வீட்டு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, தூதெல்லாம் இருக்குது, பக்கத்து வீடு தான், அதுக்கு எதுக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. போக வேண்டியதான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க, நாங்கள் போனதும் ஜிமினா எங்கே இருக்கா, ஜிமின் எங்கே போனேன் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பீங்க அப்படி சொல்கிறாங்க. தேடிட்டே இருப்பீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் காலைல தேடுதான் சைஸ் தேடுவேன் அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரட்டா, சரி போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கொடுக்கணும் நம்ம ஜிம்மா என்னும் வீட்டு தான் வராங்க. என்ன பார்த்தா அங்கே க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்னவும் சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. நீ எங்கே இப்படி க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. க்யூட்டாவா, ஆமாம் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் ஷாப்பிங் போகிறேன்டா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, தேவைப்படுது, அப்பா அம்மா வேறு ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல, நானே போய் வாங்கிக்க போகிறேன் சொல்கிறாங்க. தனியாக போகிறேன்றாங்க. இல்லை நீ வரியா சொல்லி கேட்குறாங்க. நான் அதுக்கு அம்மாட்ட போய் கேட்கவா சொல்கிறாங்க. போய் கேட்க சொல்கிறாங்க. ஜிம்மி வேகமாக அவங்க வீட்டுக்கிட்ட ஓடி வர்றாரு. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அம்மா என்னும் இல்லைன்றாங்க. என்னும் என்ன என்னும் அதுக்கு போகிறேன், நம்ம ஷாப்பிங் போகிறேன் நீயும் போறியா, நானும் போகணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மணி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோன்றாங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், என்னும் கொடுத்துன்னு போகிறேன் சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி வேகமாக ஓடிட்டு அம்மா ஓகே சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்களா, ஓகே சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, நான் என்னும் கூட தான் வராரு. 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மாலில் தான் போகிறாங்க. அங்கே என்னும் அப்படி சொல்கிறாங்க. என்னன்றாங்க, மாலுக்குள்ளே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றாங்க. சர்ப்ரைஸா, நானே உன் கொடுத்தா நானும் தான் கேட்டு வந்தேன், என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறான்றாங்க. உள்ளே வா உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன ஆஃபரா அப்படி சொல்கிறாங்க. ஆமாடா ஆஃபர், அதனால தான் கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் சொல்கிறாங்க. நிஜமாவான்ருக்கும். ஆமாம் வந்து பாரு சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாமே இருக்கா, காஸ்டியூம்ஸு காஸ்மெட்டிக்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்குறாங்க. என்ன இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆமாம் அது எல்லாமே ஆஃபர் தான், வந்து பாரு சொல்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. ஒரே ஒரு பிரேஸ்லெட் வந்து இருக்கா. ஐயோ இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது என்ன பிரேஸ்லெட்னா அந்த பசங்களாம் போடுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு பிரேஸ்லெட்டு, அதுதான். என்னமோ இது வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை ஃப்ரெண்ட்ஷிப் தானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. என்னப்பான்றாங்க. இது என்ன எவ்வளோ ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இது வந்துட்டு பேராக வாங்கலாம்ப்பா, எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம், ஒரு ப்ரைஸ் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க. ஓ அமௌண்ட் கூட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது சொல்லிட்டு ஆண்டி இது மாதிரி 8 இருக்கான்னு சொல்கிறாங்க. 8 இல்லைப்பா 4 தான் இருக்குது. அது பாரு இது ஆஃபரில் போட்டிருந்தேன்னா எல்லாம் சேல் ஆகிட்டுப்பா, உங்களை மாதிரி பசங்க தான் வந்து வாங்கினாங்க எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா
அப்படியா ஆமாம் சேல் ஆகிட்டு வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க. ஆனால் 4 தானே இருக்குது சொல்கிறாங்க. வேறு இதுலலாம் இருக்குப்பான்றாங்க. இல்லை ஆண்டி ஒரே கலரில் தான் வேணும், ஒரே கலரில் கிடைக்காதே அப்படி சொல்கிறாங்க. நல்லா பார்த்துட்டு அப்போ 4 மட்டும் தான் இருக்கா? ஆமாம் 4 தான் இருக்குது. வேறு வேறு கலரில் வேணால் வாங்கிக்கிறியான்றாங்க. வேண்டாம் வேண்டாம் இந்த 4 மட்டும் எடுத்துக்கலாம் சரி சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. அது ரொம்ப அழகாக இருக்குது, என்னங்க பாரு ரொம்ப அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாடா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிங் தான் பார்க்குறாரு. அதுலேயுமே 4 பேர் தான் இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு ரிங் அது ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க என்னமோ கேட்குறாரு ஆண்டி இதுலேயும் 4 தான் இருக்கா? இதுலேயும் 4 தான்ப்பா இருக்குது, எல்லாமே சேல் ஆகிட்டுப்பா அப்படி சொல்கிறாங்க. அது அவருக்கு மாறி இருக்கு. சரி 2மே 4 தான் இருக்குது சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இது நான் வாங்கிக்கிறேன் நீ அதை வாங்கிக்கட்டா சொல்கிறாங்க. 2 பேருமே 4 வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ள நிறைய டிஷர்ட்டு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிம்மின் அவங்க அம்மாவுக்கு சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்குறாரு. இதெல்லாம் பாரு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. என்னையும் ஆண்டிக்கு வாங்கிக்கோன்றாங்க. சரி வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு அவரும் வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லிட்டு எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இப்போ என்னமோ ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இங்கே பாரு கம்மியான காசுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆஃபர்னா அப்படி தானே சொல்லிட்டு வெளில வராங்க. சரி ஐஸ்கிரீம் வேணால் சாப்பிடுவோமான்றாங்க. சாப்பிட்லாமே சொல்லிட்டு 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்போது ஜிமின் வந்து சொல்கிறாரு இப்போ வீட்டுக்கு தானே போகிறோன்றாங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே எப்போதும் சும்மா தான் இருக்க போகிறோம், வேணா ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸ் வீட்டுக்கா? ஆமாம் போயிட்டு எதனா கொடுத்துட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஃபெலிக்ஸ் வீட்டு தான் போகிறாங்க. போயிட்டு டோர் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ அவரும் அங்கே டிவி தான் பார்த்துட்டு இருப்பார். வெளில வராரு. வெளில வந்துட்டு டேய் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படா சொல்ல மக்களாக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஏன் அப்படிலாம் சொல்லட்டா திடீர்னு வந்திருக்கீங்களே வாங்க உள்ள வாங்க சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ பேக்ஸு சொல்கிறாங்க. ஷாப்பிங் போகணுண்டான்றாங்க. ஷாப்பிங்கா எங்ககிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க. இல்லைடா சடனாக போகணும் 2 பேரும் போயிட்டு அப்படியே ஆஃபர் போட்டாங்க அதில் தாண்டா வாங்கிட்டு வந்தோம் சொல்கிறாங்க. சரி இவ்வளோ வாங்கன்றாங்க. என்னடா சாப்பிட்றீங்க? இல்லைடா நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தோம். சரி ஓகே அன்ட்டு டே கொஞ்சம் யோனிச்சிருக்கு ஃபோன் பண்ணுறியா சொல்கிறாங்க. யோனிச்சிருக்கா அது வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவருமே வந்துட்டு அவங்க வீடு கொஞ்சம் பக்கம் தான், அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா அங்கே பண்ணுறீங்க சொல்கிறாங்க. சரி சும்மா தாண்டா வந்தோம் ஒன்றி பார்க்கலாம் சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க. எங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸான்றாங்க. அப்போது எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் இல்லை அங்கே பாருந்தா அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு யோனிச்சிருக்கும் செம ஹாப்பி. ஜிமினா அவனுக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்றாங்க. நாங்கள் இப்போ போகணும்லடா ஷாப்பிங் மாலு அங்கே தானே கிடச்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நான் இதாண்டா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இது வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கடா இப்போது இந்த பசங்களாம் இந்த இன்ஸ்டாவில் இது வந்து எடுத்து போட்டே இருக்காங்க. இதை நான் வாங்கணும்னு பார்க்குறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. இது 4 பீஸ் தாண்டா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 4 பீஸ் தானே அப்போ அவங்களுக்குலான்றாங்க. இல்லைடா 4 தான் இருந்துச்சா 4 நம்ம 4 பேருக்கு மட்டும் வாங்கிட்டேன், நெக்ஸ்ட் டைம் கிடைச்சா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 பேருமே வியர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் தான் சொல்கிறாருங்க. பாரு ஜிமின் எப்போவுமே எல்லாமே வாங்கி தருவான் கரெக்டாக, அவனுக்கு தான் அவ்வளோ அழகாக வாங்க தெரியும் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் இப்போ நான் வாங்கலையா சொல்கிறாங்க. நீ என்ன வாங்கியிருக்க அப்படி சொல்கிறாங்க. அவர் இடத்துல ரிங்கு கொடுக்குறாரு. இந்த ஒரு ரிங் மட்டும் குட்டியாக இருக்குது, இது கிரான்ஸ்க்கு இது ஜிமினோட ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்டா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு எழுதியிருக்கு. ஆமாடா இது ஃப்ரெண்ட்ஷிப் ரிங்கு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கே சொல்லிட்டு 4 பேரும் வியர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கல சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. சரி அப்போ என்ன இப்போ வீட்டுக்கு போவோமா சொல்கிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் வேணாண்டா வீட்டுக்கு போகாதீங்க, இந்த பேக்ஸ் எல்லாம் எங்கே வைங்க வச்சுட்டு என் பீச் பக்கத்தில் இருக்க போயிட்டு வருவோமா, போயிட்டு கொஞ்சம் விளையாடுவோமா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 6-7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம் சொல்கிறாங்க. அப்படியா பீச்சுக்கு போகணுமா அப்படி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப எக்ஸைட்டடாக பீச்சுன்னு சொன்னாலும் ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு ஆமாடா பீச்சுக்கு போய் விளையாடுவோம்டா சொல்கிறாங்க. அப்போ இன்னும் வாடா நம்ம பீச்சுக்கு போகலாம், ஆண்டிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் லேட்டாக நான் வாங்க சொல்லிட்டு 4 பேரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ யோனிச்சு சொல்கிறாரு இங்கே வாங்கடா சொல்லி கூப்பிட்றாங்க. என்னாச்சுடா வாங்க சொல்லிட்டு 4 பேரும் ஹேண்ட் அப்படி வைங்க சொல்கிறாங்க. 4 பேருமே ஹேண்ட் வைக்கிறாங்க. இது அவர் அப்படியே ஒரு பிக் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து வைக்கிறாரு. ஏன்டா சொல்கிறாங்க. இது அழகாக இருக்கல பார்க்குறதுக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. அவங்களாம் ஒன்று தான் வச்சு போகிறாங்க. பாரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு அழகாக வைக்கிறாரு. இப்போ 4 பேரோட ஹேண்டலுமே உள்ள ரிங்கையுமே பிக் எடுக்கிறாரு, எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு இப்போ பண்ணுறாரா ஜிம்மில் ஃபெலிக்ஸ் ஓடி போய் விளையாடுறாங்க தண்ணியில். என்னும் சேர்ந்து 3 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம யோனிச்சன் தான் எடுத்துகிட்டே இருக்காரு. இதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் நான் தான் பாரு எல்லாம் எனக்கு லைக்ஸ் தான் வந்து பிச்சுட்டு வரப்போகுது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த மணல் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, கட்டி விளையாடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே அவர் எடுத்து வீடியோவில் போட்டே இருக்காரு. இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதும் வீடியோ போடுறதும் அப்படி ஷார்ட்டாக வீடியோ எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஹாப்பி டே வித் மை ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் போடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காரு, எழுதி போடுறாரு. இந்த பக்கம் இவங்க 4 பேரும் பொண்ணாக தான் இருக்காங்க. அது யாருன்னா நம்ம
மெக்கு, காய், ஜங்குகன், டேங் தான். இப்போ என்னடா ஃபோன்ல சும்மா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அதோ பார்த்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது அப்படி சொல்கிறாங்க. அதிசயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன அதிசயமா, என்ன நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு பையன், நான் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்துட்டு விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவானே அந்த பையன் அங்கே பாருங்களா சொல்கிறாங்க. இப்போ யாரடா சொல்கிறீங்க சொல்லிட்டு காமிக்கிற ஃபோனை கூட சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அவங்க ஜிமினோட பெக்கு தான் இருக்கு. என்ன வெளில போகிறானா சொல்லிட்டு ஜங்கு போய் முறைச்சி பார்க்குறாரு. ஓ இப்போலாம் டைம் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. நம்ம கூட்டம் மட்டும் வரமாட்டான்னு சொல்கிறாங்க. சரி விட்றா பார்ப்போம் சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த பிக்கில் அழகாக இருக்குது. டே இது என்னடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த யோன்ஜனும் ஏதோ வந்துட்டு ஒரு பிக் வச்சிருக்கான் பாரு நான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பிரேஸ்லெட்டு அப்படி சொல்கிறாங்க. டே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த பிரேஸ்லெட் தானடா சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு அப்போ நம்மளுக்குன்னு சொல்கிறாங்க வாங்கி வச்சுருப்பாங்க, நாளைக்கு போனால் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரிங்கெலாம் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ரிங்கு அப்படி சொல்கிறாங்க. இதே இதுங்க சரியான ஆளுங்களாக இருக்குங்க 4 பேருமே. நம்ம கூப்பிட்டா மட்டும் பிஸியாக இருக்கும் அப்படியே வரமாட்டோம். அதுவும் இந்த 2 பேரும் கூட அந்த 2 பேர் பாரு என்னவும் வந்து ஜிமின் இவங்க 2 பேரும் நாங்கள் வந்து இப்போ வர முடியாது, எங்களோட பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, எங்களோட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. கதையாக அழைப்பானுங்கடா. இப்போ பாரு எப்படிடா போயிருப்பாங்க அது மாதிரி சொல்கிறாங்க. ஏன் போயிட்டு தான் போயிருக்காங்களே, நம்மளை கூட்டிகிட்டு போனால் நம்மளும் தானே வந்திருப்போம் அப்படி சொல்கிறாங்க. சரி விட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், அவன் ஏதோ இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்துப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீ எப்போயுமே சப்போர்ட் பண்ணாத டே ஜிமினுக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, அவன் தான் சொல்கிறானே அவங்க வீட்டில் ஒர்க் இருக்குது, அவங்க வந்து அவங்களோட பேக்கரியில் தான் எப்போவும் வந்து அவன் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்ல சொல்கிறாங்க. இன்றைக்கி இல்லையாம்மா சொல்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பான் போல அப்படி சொல்கிறாங்க. நம்ம கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டான், இப்போ கூட எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி விட்டுங்கடா விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் டே தான் இவங்க 3 பேரும் வந்து 4 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் வந்து கொடுக்குற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க 4 பேர் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. வந்ததுமே ஜிமின் தான் டே யாங் அப்படி சொல்கிறாங்க. வா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு டே யாங் ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக ஜிமினோட ஹேண்டை தான் பிடிக்கிறாரு. இது என்னது சொல்கிறாங்க. ஓ டே இதுங்க பாரு இது நேற்று வாங்கின பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு எங்கே சொல்கிறாங்க. உனக்கா டே யாங் ஆச்சோ அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லு என்னன்றாங்க. டே யாங் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் நேற்று போகணுமா போனேன், அங்கே பிரேஸ்லெட் வந்துட்டு 4 தான் அங்கே இருந்துச்சு சொல்கிறாங்க. 4 தான் இருந்துச்சா. ஆமாம் உங்கள் 4 பேருக்கு மட்டும். ஆமாம் 4 மட்டும் தான் இருந்துச்சு. கேட்டேன் அந்த ஆண்டிக்கிட்ட, அவங்க இது மாதிரி இல்லைப்பா 4 தான் இருக்குது வேறெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அதெல்லாம் நல்லாவே இல்லை, இதான் நல்லா இருந்துச்சா. சரி 4 பேருக்கு மட்டும் வாங்கிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படி சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிங்கு இதுவும் 4 தான் இருந்தால் சொல்கிறாங்க. ஓ இது நான் வாங்கல வேறு, இது என்னும் வாங்கினா அப்படி சொல்கிறாங்க. என்னுவா அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. என்னும் வந்துட்டு சாரிடா உண்மை 4 தாண்டா இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ காய் வந்து சொல்கிறாரு. இல்லை இது 4 இல்லை, உண்மையாகவே நீங்கள் 4 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி எங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. டே இப்படி பேசாதீங்கடா, உண்மை அப்படி கிடையாதுடா, நாங்கள் 4 பேர் நம்ம 8 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, உண்மை 4 தாண்டா இருந்துச்சு சொல்கிறாங்க. சரி அது பிரேஸ்லெட் 4 இருந்துச்சு, அப்போ ரிங்கு 4 இருந்துச்சு, அது எங்கிட்ட கூட தானே கொடுத்துருக்கோம் நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா உன்னை நான் ஜிமின் சைஸுக்கு ஒன்று வாங்கிட்டேன்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஃபிங்கர் சைஸுக்கு ஒன்று வாங்கிட்டேன், மற்றதெல்லாம் நான் வேறு சைஸ் தானடா சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கூட முறைச்சி பார்க்குறாரு ஜிமின், எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. டே இங்கே பாரு புரிஞ்சுக்கோங்கடா, நாங்கள் வந்துட்டு வேணும்லாம் பண்ணலடா அப்படி சொல்கிறாங்க. வேணும்னு தானே பண்ண மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. டே நீ புரிஞ்சுக்கோட்டே சொல்கிறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள்லாம் அவங்க 4 பேருக்கு மட்டும் கரெக்டாக அது எப்படி செட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் 4 பேருக்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது பட்ச என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்டில் உள்ள ரிங்கை வந்து கழட்டி டே எங்கள் ஒரு உனக்கு எனக்கு சேம் ஃபிங்கர் சைஸ் தானே எங்கள் கூட சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர் அவரே போட்டு விட்டுறாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இது இப்போ எனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் இது உனக்கு, நான் பிரேஸ்லெட் போட்டுக்கேன்னா அப்போ ரிங் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாரு. இப்போ காய் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே நம்ம ஃபிலிக்ஸோட ஹேண்டை பிடிச்சிங்க கொடு அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் வந்து அந்த ரிங்கு வந்து அவரே கழட்டி வாங்கிடுறாரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதை அவர் பிரேஸ்லெட் போட்டுருக்காரு அப்புறம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வாங்கி போட்டுக்கிறாரு. இப்போ வந்து நம்ம மெக் தான் பார்க்குறாரு. இப்போ நீ கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க இருந்தாங்க பாரு தரமாட்டேன் சொல்கிறாங்க. கொடுறா அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாரு என்னோட ஃபிங்கர் இருக்குது கரெக்டாக இருக்கிறாட சொல்கிறாங்க. சரி ஃபிங்கர் இருக்குது கரெக்டாக இருக்கும் அந்த பிரேஸ்லெட்டை கொடு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கி அவர் போட்டுக்கிறாரு. இப்போ கரெக்டாக செட் ஆகி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறது ஜிமின் மட்டும்தான் ஜங்கு கொடுக்கணும். ஆனால் ஜங்க் வந்துட்டு எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. இப்போ என்ன சொல்கிறாரு, டே அதை கட்டி கொடுறா அவன்கிட்ட சொல்கிறாங்க. நான் மாட்டேன் சொல்கிறாங்க. டே கொடுறா சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மி நான் கொடுறா சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு ஃபிங்கர் சைஸ் தான் ரிங் தானே பார்த்தா உனக்கு, இது கொடுறா சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குமே எதுனாலும் ஜிம்மிட்டு வாங்கிடுவார். ஆனால் இது மட்டும் வாங்கவே இல்லை, அப்படியே கேஷுவலாக விட்டுறாரு. சரி இவங்க எல்லாருமே அப்படியே விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் கிட்டே தான் சொல்கிறாங்க. பாரு நெக்ஸ்ட் டைம் நீ போகிற
வெளில போகும்போது எனக்குன்ட்டு ஒரு ரிங்கும் ஒரு பிரேஸ்லெட் இதே மாதிரி ஒரு யூனிக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேன்டே உனக்கு அப்படி சொல்கிறாங்க. வாங்கிட்டு தருவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க எல்லாருமே. இப்போ தான் நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான்டா இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. டேவோட பர்த்டே வரப்போகுதுலாம் சொல்கிறாங்க. நான் டேவோட பர்த்டேக்கு ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கிட்டேனே அப்படி சொல்லிட்டு சிம்மி சொல்கிறாங்க. நீ எப்படா வாங்கினா சொல்கிறாங்க. நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோமா அப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. டேக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு ரிங்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. இந்த மூச்சு உன்னை நம்பவே கூடாதுடா. எப்போ பார்த்தாலும் நீ தனியாக போய் வாங்கிட்டு வந்துடுறா. அவனோட அப்பா அம்மா கூட எங்கனால போய் வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த வீக்கெண்டில் டேவோட பர்த்டே வருது. நம்மளாம் போய் கொடுக்கணுங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே டேக்கான கிஃப்ட்டை தான் வாங்க போகிறாங்க. வந்துட்டு வாங்கிடுறாங்க. இப்போ வீக்கெண்டு தான் டே என்ன சொல்கிறாங்க. பாருடா கம்பெனியோட பர்த்டே வருது என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வீக்கெண்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடியாக இருக்காங்க. ஜிம்னோட அம்மா தான். ஜிம்னா அவனுக்கு பர்த்டே போய் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கடா சொல்கிறாங்க. அம்மா இந்த ட்ரெஸ் நீங்கள் தானே வாங்கினீங்க எப்படி இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. சரி பத்திரமா போயிட்டு பர்த்டே பாட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகேம்மா நானும் என்னும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போட்டு 2 பேருமே வராங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரீச் ஆயிடுறாங்க. எல்லாரோட கிஃப்ட்டும் வச்சு நின்றுருக்காங்க. இப்போ டேவோட பேரண்ட்ஸ் தான் வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம் உள்ள வாங்க சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. டே ரொம்ப அழகாக ரெடி இருக்காரு. ஹாப்பி பர்த்டே டே அப்படி சொல்கிறாங்க. தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. ஜிம் அவரோட கிஃப்ட் என்ன கொடுக்குறாரு. இது என்ன சொல்கிறாங்க. ஒரு கிஃப்ட் சின்னதாக இருக்குது. இது உனக்கு நீ கேட்டது சொல்கிறாங்க. இது நான் உனக்கு பர்த்டே கொடுக்குறது கிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ கேக்கையும் கட் பண்ணிட்டு அவங்களோட அம்மாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஏன்னா ஜங்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு டேக்கு. அதனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஈவனாக எல்லாருக்குமே ஃபீட் பண்ணி விட்டுறாரு. இப்போ பர்த்டே முடிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டேவோட பேரண்ட்ஸ் டேங்கிறாங்க. அம்மான்றாங்க. இங்கே பாரு நம்மளோட கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. நம்மளோட அங்கிள் ஆண்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம். நீ என்ன பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வராங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாரு என்னமோ டைமாவது வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இருடா அவனோட பர்த்டே தானடா கொஞ்ச நேரம் டைம் இருந்துட்டு போவோம் வேறு கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் சொல்கிறாரு டே எதனா கேம் விளையாடலாம் சொல்கிறாங்க. கேமா என்ன கேம் பண்ணுறாங்க எதனா விளையாடாண்டா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேம் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா சொல்கிறாங்க. அது வேணாண்டா அது போர் அடிக்கண்டா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அது விளையாண்டா ட்ரிங்க் இருந்தால் தாண்டா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ட்ரிங்க்கு சொல்லிட்டே சொல்கிறாரு. நாங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டோம் ஆனால் இன்றைக்கி கெஸ்ட்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்பா சோஜி வாங்கிட்டு வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. சோஜி அவங்க வாங்கிட்டு வச்சுருக்காங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. ஒரு டேபிள் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ டேவும் போயிட்டு சோஜி பாட்டில் எடுத்து வச்சிடுறாரு. அதான் அந்த கொரியன் வாங்கி சொல்லுவாங்களா அதான் அது வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் சொல்லிட்டு வந்து பாட்டில் வந்து ஸ்பின் பண்ணுறாங்க. கரெக்டாக அது இப்போ யார்கிட்ட போகுதுன்னா டேரெக்டாக என்வோ கிட்ட தான் போகுது. இப்போ மெக் கேட்குறாரு என்வோ ஹானஸ்ட்டாக சொல்லு உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட ஜிமின் தான் அவ்வளோ சொல்கிறாங்க. அவர் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படி வந்துட்டு வந்து ஸ்பின் பண்ணுறாங்க. கரெக்டாக ஸ்பின் பண்ணும்போது எங்கே போகுதுன்னா காய்கிட்ட போகுது. காய் உனக்கு ட்ரூத் ஆர் டேர்ன்றாங்க. ட்ரூத் தான் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. மெக் அப்படி முறைச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே அகைன் வந்து பாட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ டே கிட்ட போகுது. டே உனக்கு யாரும் ரொம்ப ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. என்னோட ஜங்குக்கு அப்படி சொல்கிறாரு. ட்ரூத்தை தான் அவர் சொல்கிறாரு. என்னடா எல்லாம் ட்ரூத்தே சூஸ் பண்ணுறீங்க டேர் சூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. டேர் வந்தால் பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட தான் போகுது. இப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம மெக்கு என்ன பண்ணுறாருனா ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு இந்த குரூப்பில் வந்துட்டு யாரை வந்துட்டு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. பிடிக்காதா சொல்கிறாங்க. என்னடா கேட்குறா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லு உனக்கு பிடிக்காதுன்னு யாரை சொல்லுன்றாங்க. பிடிக்காதுன்னு யாரும் இல்லை எனக்கு எல்லாருமே பிடிக்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன். ஆமாம் உண்மையாக சொல்கிறாங்க. சரின்ட்டு அகைன் வந்துட்டு பாட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது போகிறது வந்துட்டு நம்மளோட ஃபிலிக்ஸ்கிட்ட போகுது. ஃபிலிக்ஸை சொல்கிறாங்க. என்னடா ட்ரூத்தாக டேர்ன்றாங்க. உனக்கு மெக்கை வந்து பிடிக்காது சொல்கிறாங்க. மெக்கையா பிடிக்குமே சொல்கிறாங்க. பரவாயில்லையே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இப்போ அகைன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து யார்கிட்ட போகுதுன்னா நம்ம வந்துட்டு ஜங்கு கிட்ட போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறாருனா ஒரு ட்ரிக்கை வச்சுட்டு இங்கே பாரு ஜங்குக்குன்றாங்க. என்னன்றாங்க ட்ரூத்தாக டேரான்றாங்க. ட்ரூத் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ உனக்கு பிடிச்சது யாருன்னு சொல்கிறாங்க. டே தான் சொல்கிறாங்க. டே தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியே சொல்கிறாங்க. டேக்கு ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருனா இவன் நம்ம என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா அப்படியே உனக்கு டே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நீ டேவை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. உண்மையாக ஆமாம் ஆனால் டேர் வந்து தான்டா கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்க் கொஞ்சம் கூட யோசிக்காமா டேவோட சீக்ஸோட கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ண அவர் டேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறப்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் வந்து இதே மாதிரி வருது. இப்போ வந்துட்டு நம்ம மெக் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜங்குக்கு ஜிமினும் எப்போ சண்டை போட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா சொல்லிட்டு ஜங்குக்கா நீ ட்ரூத் வந்து சூஸ் பண்ணக்கூடாது டேர் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. டேர் தானா ஆமாம் சொல்கிறாங்க. சரி
சரி சொல்லுன்னு சொல்கிறாங்க. நீ ஜிம்மினை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மினையா சொல்கிறாங்க. பார்த்துட்டு ஜிம்மினை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஷயம் பயப்படுறாரு. இப்போ நம்ம என்ன வந்துட்டு ஆமாம் நீ டேரக்ட் சூஸ் பண்ணிட்டுருக்க பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ வந்துட்டு ஒரு ஜிம்மினை பிடிக்காது போல அவங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே டைம் ஆகுது என்ன வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகிறேன்னா சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த கேம் அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஜிம்மினை வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடாக இருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாரு, நீ தான் அவனை எப்போ பார்த்தாலும் தெரியாமல் சைட் அடிச்சுட்டே இருப்பா, எனக்கு தெரியாது நினைக்கிறியா, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வராரு. இனிமேல் வந்துட்டு அவனை சைட் அடிக்காமல் இரு, தாமன் சரி ஃபைட்டும் வேண்டாம் உங்களுக்குள்ள, நீ அவன் சைட் அடிக்கவும் வேண்டாம் அப்படியே இரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வராரு. இந்த கேம் விளையாடுறது கூட நல்லது தான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. ஜிம்மின் ரொம்ப சேடாகிறாரு. எப்போவுமே ஜிம்மின் ஜங்கு வந்துட்டு சண்டை போட்டே இருப்பாங்க. அவர் எதுவும் வர சொல்ல இவர் முறைச்சி பார்க்க இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம். இவர்கிட்ட எதனா வந்துட்டு அவர் கேட்காமலே பிடிங்கி சாப்பிட்ருவாரு. இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே தான் காலேஜ் போகிறாங்க. ஜிம்மின் ஒரு வாரத்தை கூட பேச ரொம்ப சைலண்டாக இருக்காரு. பட்டே கேட்குறாரு. ஜிம்னா சொல்கிறாங்க என்னன்றாங்க, நீ கொடுத்த கிஃப்ட் ரொம்ப நல்லாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கொடுத்தது சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. எல்லாரோட தான் நல்லாச்சுரா, ஜிம்மினோட ரொம்ப நல்லாச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்கவே இல்லை. எப்போதும் போல் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜிம்மின் வந்துட்டு என்னன்றாங்க நீ இந்த பிளேஸில் மாறி உட்கார சொல்லிட்டு அவர் டேக்கு நேராக இவரும் ஜங்குக்கு நேராக நம்ம என்னும் உட்காந்துருக்காங்க. எப்போவுமே ஜங்கு வந்துட்டு ஹேண்டை வச்சு ஜிம்மின் என்ன சொல்லிட்டே இருப்பார். இப்போ வந்து திரும்பி பார்க்குறேன்னா ஒன்றும் சொல்லாமல் இருக்குன்னு பார்த்தா அங்கே என்னும் இருக்காரு. நீ எப்போ இடம் மாறினா சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங்கு வந்துச்சு திரும்பி ஜிம்மின் பார்க்குறாரு. ஜிம்மின் பார்க்கவே இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டெய்லி இப்படி தான் வந்து ஜங்கு வந்து ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட அவருக்கு பார்க்குறதே இல்லை. நான் எப்பவும் டீஸ் பண்ணுவார், ஆனால் இப்போ டீஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் சிரிக்கவே மாட்டேன்றாரு. எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணவே மாட்டேன்றாரு. ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு அவனுக்கு ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்போ ஒன் டே தான் இப்போ ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளில போயிருக்காங்க. ஜிம்மின் மட்டும் தான் இருக்காரு. ஜிம்மின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மினுக்கு காதலே வாங்கல. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு கீழே குடிச்சிட்டு கேட்குறாரு. எதுக்காக நீ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் இவனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் உன்னை அவாய்ட் பண்ண சொல்லிட்டு அப்படி ஏஞ்சி போயிடுறாரு. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் இப்படியே கண்டினியூஸாக பண்ணி போயிட்டுருக்கு. ஜங்குக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு டேக்கிட்ட கேட்குறாரு. டேயாங்கன்றாங்க. என்னடான்றாங்க. ஏன் உன் ஃப்ரெண்டு என்னை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஏன் அவன் தான் உனக்கு ஃப்ரெண்டே இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு சொல்கிற, அவன் உனக்கு தாண்டா ஃப்ரெண்டு, நம்ம ஊரெலாம் ஒரே இதில் தாண்டா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ எதுக்குலாம் அவன் அவாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நீயே கேட்டுக்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எப்போதாலும் தாமன் ஜெர்மனி அடிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ வந்துட்டு ஜங்கு தான் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. பேசவே மாட்டேன்றாரு. இப்போ யாருமே இல்லை கிளாஸில். நம்ம ஜிம்மினை தான் நம்ம ஜங்கு வந்துட்டு ஹேண்டை பிடிச்சி வா என் கூட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. விட்டு அப்படி சொல்கிறாங்க. வா என் கூட அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க காலேஜில் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. இங்கே பாரு இப்போ எதுக்கு நீ அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அப்போ எதுக்காக அவாய்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் உன்னை அவாய்ட் பண்ணல, நான் தான் இப்போ நல்லா பார்க்குறேன், நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணலை அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி அப்படி நான் உன்னை அவாய்ட் பண்ண தான் என்ன சொல்கிறாங்க. அது எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டா சொல்கிறாங்க. கேளுன்றாங்க. நான் உன்னோட ஃப்ரெண்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. நீ என் ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எதுவுமே சொல்லிட்டு அவர் அப்படியே ஹேண்டை உதறி விட்டு ஜிம்மின் போயிடுறாரு. ஜங்குக்கு நான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறேன், எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு கேட்காம போகிறான் போகிறேன் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜிம்மின் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் காதலே வாங்கலாம். இப்படி தான் போயிட்டே இருக்கா. அவருக்கு ஒரு இடத்துல ரொம்ப கோவம் வருது. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கா. இப்போ அந்த கோவத்துலேயே வந்துட்டு அவர் நடந்து வரா. ஒரு பர்சன் மேலே போய் இடிச்சிடுறாரு. இடிச்சதும் ஜங்குக்கு உனக்கு வந்து கண்ணே தெரிய சொல்கிறாங்க. என்ன கண்ணு தெரிய சொல்லிட்டு இவர் போய் அடிச்சிடுறாரு. யார் பார்த்து சொல்கிறா சொல்லிட்டு அவர் வந்துட்டு டே இப்போ என்னடா கட்ட இதுக்கு நீ அடிக்கிறா சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி பஞ்ச் பண்ண. 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு டே இங்கே வேகமாக ஒரு பர்சன் வந்துட்டு இங்கே பாருங்க உங்களோட ஃப்ரெண்டு ஜங்குக்கு சண்டை போட்டுருக்காங்க, என்ன சண்டை போட்டுருக்கானா அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா அந்த பர்சனுக்கு ஜங்கு தான் சண்டை நடக்குது. அவர் யாருன்னா இவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது அந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு சேம் இயர் படிக்கிறவங்க தான். இப்போ வந்துட்டு சென்னு உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாரு. இங்கே பாருடா உன்னோட ஜங்குக்கு தாண்டா ஃபஸ்ட்டு நடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இடிச்சான்டா. சரி என்னடா அப்படி வந்து இடிச்சிட்டே கேட்டதுக்கு ஜஸ்ட்டு கணத்தில் என்னன்னு கேட்டேன், அதுக்கு போய் வந்து அடிக்கிறான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா ஜங்கு அப்படி பண்ணா சொல்கிறாங்க. அது எப்படி அவன் அப்படி கேட்கலாம் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு அவ்வளோ வீக்கு இடிச்சதுமே வந்து கீழே போய் விழுவேன் சொல்கிறாங்க. நான் என்ன வீக்கா, உங்கள் பாரு ஜங்கு நீ தான் வீக்கு சொல்கிறாங்க. யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்னு பார்த்துடலாமா சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்துடலாமே சொல்லிட்டு ஆம் ரெஸ்லிங் போட்டி தான் வைக்கிறாங்க. 2 பேரும் வைக்கிறாங்க. மொத்த காலேஜ் பார்த்துட்டு இருக்கு. இப்போ என்னமோ தான் ஜிம்மினை கூட்டிகிட்டு வராரு. வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் போட்டு என்ன பண்ணுறாருன்னா சென்னு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. இந்த சென்னு நல்ல ஸ்ட்ராங்கான பையனாச்சுன்னு பார்க்குறாரு. இப்போ சென் பக்கத்தில் போய் ஜிம்மின் நிற்குவோம். ஜங்கு ரொம்ப கோவம் வருது. அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கோவத்தை மொத்தத்தையும் சென் மேலே காட்டுறாரு. அவர் ஹேண்டை போட்டு அப்படியே வந்து சாச்சிடுறாரு. அவர் வின் பண்ணது மட்டும் இல்லை, சென்னோட ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி டிப்ஸ் பண்ணி விட்டுறாரு. இவர் ஜங்கு பாரு ஜஸ்ட் நீ தான் வின் பண்ணிட்டு அப்படி எதுக்கு ஹேண்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் ட்விஸ்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் ப்ரெஸ் தான் பண்ணுவேன் ஹேண்டை, நீ அவ்வளோ வீக் அப்படி சொல்லிட்டு அவர் போட்டு கழிச்சு போயிடுறாரு.
இப்போது ஜிமின் தான் பார்க்குறாரு. ஐயோ பாவம் சென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வந்துட்டு காசு தான் ஜங்கு ரொம்ப கோவமாக இருக்காரு. பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண கோவத்தை. இப்போ எல்லாருமே வந்து ஒரு லஞ்ச் டைம் தான் வந்துட்டு டே ஜிமினா வாடா சொல்கிறாங்க. இல்லைடா அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்கிறாரு. சரிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஜிமின் வந்துட்டு கிளாஸில் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜங்கு தான் வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. கிளாஸில் அவ்வளோ யாரும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாரு விட்டு அப்படின்னு சொல்லி ஹேண்ட் தட்டி விடுறாரு. வா சொல்லிட்டு அவர் பாட்டு ஹேண்ட் பிடிச்சி எடுத்துகிட்டு தான் போகிறாரு. மேலே டெரஸ் தான் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டை வந்து லாக் பண்ணுறாரு. ஏய் ஜங்குக்கு எதுக்குடா கேட்டை லாக் பண்ணுற கை விட்றா சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜிமின் சொல்லிட்டா ஜிமினா ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு வாலில் பின் பண்ணுறாரு. எதுக்கு நீ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கு நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன் பண்ணல ஃபஸ்ட்டு என்னை விடன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. பாரு எனக்கு என்னோட கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் ஆன்சர் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் நான் பண்ண முடியாது அன்றைக்கி உன்ட்ட கூப்பிட்டு போயிட்டு பேசாதானே கூப்பிட்டு போகிறேன். நீ பாட்டு ஹேண்டை உதவி விட்டுட்டு வர அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட எதுவும் கேட்கணுன்றதே இல்லை போ அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஹேண்டை வந்து பின் பண்ணிவிட்டு எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட இல்லைல்ல அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட ஒரு ஃப்ரெண்டாக கூட நீ பார்க்க மாட்டேறல நீ ஏன்டா என்ன இவ்வளோ வெறுக்கிற அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் வெறுக்கிறேன் நான் சொல்லிட்டேன். அவங்க கேட்குறாங்க. ஆமாம் நீ என்னை வெறுக்கிறடா என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் எதுவும் தெரியாமல் பேசாத சொல்கிறாங்க. நான் உன்னை வெறுக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் என்னை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன் ரொம்ப ஹர்ட் பண்ணுற தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமாடா அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு ஏன்னா நீ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட நான் இல்லையா சொல்கிறாங்க. நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க தள்ளி போக சொல்கிறாங்க. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லை போதுமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்க்குறாரு. ஓ ஃப்ரெண்டா நான் இல்லையா நான் உன் ஃப்ரெண்டு கிடையாது எப்போவுமே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே அழறாங்கக்கா. அவர் பார்க்குறாரு. ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ டேவோட சிக்ஸ் வந்து கிஸ் பண்ண அவனோட ஃப்ரெண்டு இல்லை நான் சொல்லலை. ஆனால் என்னை வந்துட்டு கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீ வந்து ட்ரிங்க் பண்ணுறல அப்போ வந்துட்டு எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. நீ ஏன் அப்படி பண்ண ட்ரிங்க் கூட பண்ணியிருக்க வேண்டாம். நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ட்ரிங்க் பண்ணுற அந்த டேர் எதுக்காக நீ பண்ணுன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீ அவ்வளோ கேவலமாக பார்க்குறியா அவ்வளோ நான் வந்து அப்படி ஒரு பர்சனை நான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிம்னோட சின்னதாக பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி அவர் சிக்ஸ் வந்து பிடிக்கிறாரு. நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லை புரியுதா உனக்கு. நீ என்னோடய ஃப்ரெண்டு கிடையாது நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பொய் சொல்லாத எட்ட போ நீ எப்போதும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் எப்போதும் பொய் சொல்வேன் என்னை வந்து ஹர்ட் பண்ணுவேன் என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. எட்ட போ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த பாரு ஜிமின் நான் சொல்லிட்டேன் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு புரியல சொல்கிறாங்க. நான் உன்னை எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறதுக்கு ரீசன் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியவும் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. தெரிய வேண்டாமா அப்படி தெரியாமல் இருந்துப்பியா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எனக்கு வேண்டாம் ஃப்ரெண்டாகவும் வேண்டாம் கிளாஸ்மேட்டாகவும் வேண்டாம் எதுவும் எனக்கு வேண்டாம் நீ யாரோ போ அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லாத ஜிமின் எனக்கு ஹர்ட் ஆகுது சொல்கிறாங்க. எனக்கு அதை விட ஹர்ட் ஆகுது நீ அப்படி பண்ணும்போது. ஏன் நீ வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணணும்னா எதுவும் இல்லை. ஆனால் நீ எதுக்கு ட்ரிங்க் பண்ண நீ எனக்கு டேரை வந்துட்டு நீ எனக்கு அகைன்ஸ்டாக அப்படி பண்ணுறல அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ இன்சல்ட் பண்ணுறல சொல்கிறாங்க. அப்போ நான் அங்கே என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை பண்ணிட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே புரியாமல் பார்க்குறாங்க. நான் அதை பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னை நான் எப்பவுமே ஃப்ரெண்டுன்னு சொன்னதே இல்லை. ஏன் என்னும் உங்ககிட்ட வந்துட்டு என்னவோ நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டப்போ அவன் எங்ககிட்ட ஓகே சொன்னப்போ கூட உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசனே உன்னை பார்த்தவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரியா அவன் ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கூட ஃப்ரெண்டு ஆகணும்னு எனக்கு தோணுச்சு உங்கள் டீம் கூட. அப்போ கூட உங்களோட ஃப்ரெண்டோட கேங்கே எனக்கு பிடிச்சிச்சு. எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல பசங்களாக இருந்தீங்க. ஆனால் ஒன்று நான் ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்த்த அந்த செகண்டே நான் ஃபாலோ ஆனேன் இந்த ஃபேஸை பார்த்து. அதனால தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இப்போ ஃப்ரெண்டாக மட்டுமே இருந்துருவோம் அப்படின்ற பயத்தில் தான் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஹைட் பண்ணேன் எல்லாத்தையும். ஃப்ரெண்டே இல்லை நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை நான் சொன்னது ரீசனே அது மட்டும் தான். ஏன்னா உன்னை நான் பார்க்குறது பாய் ஃப்ரெண்டாக போதுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கல்லோட அப்படி டேஸாக வருது. நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டாக என்றைக்குமே நினச்சதே இல்லை. நீ என்கிட்ட கொடுக்காமலே உன்கிட்ட நான் ஒன்று எடுத்துக்குவேன். நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் நான் எல்லாமே எடுத்துருந்துருக்கேன். அதுக்கு ரீசன் வந்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஃப்யூச்சரில் உனக்கு எல்லாம் என்கிட்ட உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உங்ககிட்ட எல்லாமே நீ கொடுக்காமலே வாங்கிட்டேன். அந்த பிரேஸ்லெட்டையும் ரிங்கை மட்டும் நான் வாங்காத ரீசன் என்ன அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கானது அது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் வாங்காமலே விட்டேன். எனக்கு ஒரு ஒவ்வொரு டைமும் நீ வந்துட்டு எனக்கு வந்து என்ன நீ என்னை திட்டினாலும் சரி என்ன என்கிட்ட முறைச்சிக்கிட்டு போனாலும் சரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோடய பாய் ஃப்ரெண்டு தானே எதுனாலும் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுற வரைக்கும் அவள் ஹாப்பியாக இருக்கட்டும். அவன் வந்துட்டு ஃப்ரெண்டாக மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ பண்ணேன்.
இன்றைக்கி என்ன சொல்கிற நீ, நான் வந்து உனக்கு வெறுக்கிறேனா, நான் உனக்கு வெறுக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா என்னோட ஐஸை பாரு, உனக்கு வெறுக்கிற மாதிரி தெரியுது அப்படி சொல்கிறாங்க. ஏன் கிளாஸில் நான் உன்னோட ஹேண்டை உன்னோட லெக்கை நான் டச் பண்ண உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு வேணும் தான் டச் பண்ணுறேன் உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஏன் யாரும் இல்லாதப்போ நான் டேபிள் கடையில் ஹேண்டை பிடிச்சதே இல்லையா, நான் டச் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. ஜிம்முன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்காங்க. ஏன் நீ என்ன சைட் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன சைட் அடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. யாரும் பார்க்காத நேரத்தில் என்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே நான் டச் பண்ணும்போது உனக்கு தெரிஞ்சோன்னு தெரியாத மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முன் அமைதியாக இருக்காரு. எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் அன்னைக்கு நீ சென் பக்கத்து போய் நின்னதுக்கு அப்புறம் தான் நான் சென்னோட ஹேண்டே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணேன், அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எல்லா கொஸ்டினுக்கும் அமைதியாக நின்றுருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு சீக்ஸை டைட்டாக பிடிக்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்றது உனக்கு நல்லா தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நான் நினச்சேன், நீ அப்படி தானே பண்ண அன்றைக்கே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மி, நான் உங்ககிட்ட லவ்வே கன்ஃபர்ஸ் பண்ணல, ஒரு ஃப்ரெண்டு கிஸ்ஸாக போயிட்டு டேக்கு நான் சீக்ஸில் கொடுத்தப்பா கிஸ், ஆமாம் அவன் ஃப்ரெண்டு உனக்கு அப்படின்னு கொடுக்க சொல்கிறியா சொல்கிறாங்க. அங்கே நான் ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. நீ ஏன் சொன்னாலும் உன் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடவே மாட்டேன், ஏன்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், பார்த்த டேலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரியா. சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் அந்த ஒரு இதில் தான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட நான் விளையாடுவேனே தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு சரி ஏதோ கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்லலாம், பொறுமையாக சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா சொல்கிறேன். நான் என்ன பேச வரேன் என்ன நினைக்கிறேன்ட்டு எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அவ்வளோ டியர் ஐஸாக வருது. நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன், அம்மா நீ தான் 2 வீக்ஸாக ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்க பேசாமல், உன் அது பிளேஸை சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்கா, நீ தானே என்ன பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ போய் சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. நான் போய் சொல்கிறேன்னான்றாங்க. ஆமாம் நீ போய் தான் சொல்கிறாங்க. நான் போய் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வராங்க. ஜிம்முக்கு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அவரோட டேஸ்லாம் வைப் பண்ணி விட்றாரு. இங்கே பாரு அன்றைக்கி நான் என்ன மனசில் நினச்சேன் அப்படி இங்கே பண்ணவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் போயிட்டு ஜிம்னோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே லிப்பாக போய்ட்டு அட்டாச் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஐஸை பார்த்துட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மில் அப்படியே ஐஸை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஐஸாக ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி வீடாகுது ஐஸ்லாம். அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை. ஜங்க் ஒரு ஹேண்டை நம்ம ஜிம்மில் ஹிப்பில் போட்டு இன்னொரு ஹேண்டை வந்துட்டு அவர் அப்படியே ஒரு ஹெட்டுக்கிட்டே வந்து கொடுத்துருக்காரு. அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மில் எதுவுமே சொல்ல அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு ஜிம்மில் ரொம்ப ப்ரீத் பண்ணுறாரு. இங்கே பாரு நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன், உனக்கு போதுமா, நான் ஃப்ரெண்டாக பார்க்கவே இல்லை, எப்போவுமே என்னோட பாய் ஃப்ரெண்டாக மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டாமே அதுவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா அதுக்காக தான் கோச்சிட்டு வந்தேன். அன்றைக்கி தான் உன்னோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போனல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லிட்டு ஏன் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் என்கிட்ட வந்து கேட்க மாட்டியா, உரிமையாக சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வேண்டாம் அப்புறம் அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி சொன்னேன் சொல்கிறாங்க, டேர் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் டேர் பண்ணது உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாமல் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க மற்றவங்க முன்னாடி உன்னோட ஃப்ரெண்டாக டேக்கு உனக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, உனக்கு அவங்க டிஃப்ரெண்ட் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு நீ என்னை எப்போல்லாம் சைட் அடிக்கிறியோ அப்போ எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சரியா. சரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறது என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், நீ எனக்கே தெரியாதுன்னு நினச்சி நீ பார்த்துட்டு இருப்பேன். நான் வெளில நின்று இருக்கும்போது நீ விண்டோஸ்லேருந்து என்ன தான் பார்த்துட்டு இருப்பா, அது எனக்கு எல்லாம் தெரியும். பார்க்கட்டும், நீ பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், என்னையே அந்த தெரியாமல் சைட் அடிக்கிறியா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நீ பார்க்குறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். சரி கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்லலாம் சொல்லிட்டு அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் டேஸ் மட்டும் போகட்டும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன மொத்தமாக என்னோட போகணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அதுவும் ஃப்ரெண்டாமா அது சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பாய் ஃப்ரெண்ட் போய்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அமைதி பார்த்துட்டு இருக்காங்க. நீ உண்மையாக சொல்கிறாங்க, ஏன் அங்கே ப்ரூவ் பண்ணவா அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன எல்லாருக்கும் முடியும், கேன்டீனில் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, போய்ட்டு எல்லாருக்கும் முடியும். இங்கே பாருங்கள் நான் டேர் பண்ணது வந்துட்டு உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி தான், நான் டேர் வந்து பண்ணது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் பார்க்கல, பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அதனால தான் பண்ணேன்னு சொல்லவா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் முடியும் இப்போ கொடுத்த மாதிரி ஒன்று கொடுக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி எடுத்து அமைதியாகிடுறாரு. உண்மை சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணுறது என்னோட ஐஸில் உனக்கு தெரியலையா சொல்லி கேட்குறாங்க. நான் டச் பண்ணது உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போடா நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுறடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுக்கோ, எவ்வளோ நாள் அடிச்சுக்கோ, இந்த குட்டி குட்டி ஹேண்ட் வச்சுட்டு அடிச்சுக்கோ, ஆனால் வந்துட்டு இன்னொரு டைம் நான் அவாய்ட் பண்ணேன் அவ்வளோதான்டா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் இது கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக விட்டு பிடிச்சா ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அவன் பார்க்குறது நீ உண்மையை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உண்மையை தான்டா லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அகைன் பக்கத்தில் இருக்கிறாரு. எடுத்துகிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டுருங்க பொறுக்கி வீட்டுக்கு சொல்கிறாங்க. பொறுக்கி தான் உனக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு.
அகைன் அகைன்ட்டு விட்டுட்டா அப்படி சொல்கிறாங்க. பசிக்குது கீழே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என்ன அப்படி அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் யாராவது சைட் அடிச்சு மட்டும் போதுமா சொல்கிறாங்க. லவ் பண்ண மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவரும் ஜிமின் பார்த்துட்டு இருக்காரு. நீ ரொம்ப அழ வச்சிருக்கல, நீ கொஞ்சம் சுற்றுடா சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் கூட நான் லைஃப் லாங் சுற்றுவேன், ஃபஸ்ட்டு சொல்லு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன்டா சொல்கிறாங்க. சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நீயே சொல்லுவ ஒன் டே நீயே வந்து சொல்லுவ பாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு பசிக்குது கீழே போகலாம் சொல்கிறாங்க. கேட்டை திறந்து விட்றா சொல்கிறாங்க. ஹைட்டாக வேறு இருக்குது சொல்கிறாங்க. வளரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் போயிட்டு வந்து கேட்டை திறந்து விட்றாங்க. திறந்து விட்டுரு நில்லு அப்படி சொல்லிட்டு சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விட்றாரு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டேன் போல, சீக்ஸ் ரொம்ப ரெட்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக வைப் பண்ணி விட்றா. அவ்வளோ லவ் கேர் வந்து தெரியுது. ரவுடி மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறான் பாரு சொல்கிறாங்க. ஆமாம் ரவுடி தான் உனக்கு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராரு. இங்கே 2 பேர் வராங்க. அப்படின்னா ஃபேஸ் அகைன் மூணு வச்சுட்டாங்க. என்னாச்சு அகைன் 2 பேர் ஃபைட் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. கீழே வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து அமைதியாக ரோட்டுக்கு சாப்பிட்றாரு. ஜங்கு தான் ஜிம்னு பார்த்துட்டே இருக்காரு. ஜிம் ஒரு மாதிரி இருக்கு. அவர் பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணவே கீழே குடிச்சிக்கிறாரு. இப்போ என்ன பார்க்குறாரு, என்னாச்சு அகைன் 2 பேர் ஃபைட் பண்ணிங்க சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அமைதியாகிக்கிறாரு. இங்கே பாருடா ஜங்குக்கான்றாங்க. என்னன்றாங்க, கொஞ்ச நாள் நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணவே இல்லையடா, எனக்கு ஏதோ வந்துட்டு எங்களோட என்டர்டைன்மெண்ட்டே போன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்னது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஆமாடா நீங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் பண்ணுவீங்களாடா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா, அது இப்போ கொஞ்ச நாள் இல்லைடா என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஃபைட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்மின் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அமைதியாக இருக்காரு. இப்போது வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் கிளாஸில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் கேட்குறாரு. ஏய் எப்படி சொல்கிறாங்க என்னன்றாங்க. இங்கே பாரு இன்றைக்கி பைக்கில் என் கூட ஒரு சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாடா சொல்கிறாங்க. வரமாட்டேன் என் ஊருக்கா நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளில தான் உட்காந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரீ அவர் சொல்லிட்டு வெளில நின்றுருக்காங்க. அவர் வெளில இருந்துக்கிட்டே உள்ளே இருக்க ஜிம்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இவருமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் கேட்கறதுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ என்ன கேட்குறாரு, யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவரு ஃபோன் வந்து கமுத்தி வச்சிடுறாரு. இப்போ அகைன் வந்து கிளாஸில் உட்காராங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, டேவை வந்துட்டு ஜங்க் வந்துட்டு டேங்கிறாங்க. என்ன ஜங்கான்றாங்க. இந்த ப்ளேஸ் கொஞ்சம் மாறி உட்காரா சொல்கிறாங்க. ஏன்டான்றாங்க. கொஞ்சம் மாறி உட்காரண்டே சொல்கிறாங்க. மாறி உட்கார எனக்கு விண்டோஸில் சாஞ்சி உட்கார போல இருக்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்முக்கு நேராக போயிடுறாரு. இப்போ வந்துட்டு நம்ம எண்ணுக்கு நேராக நம்ம டே வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படியே கீழே வந்து ஹேண்ட் வந்துட்டு கொடுக்குறாரு. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஹேண்ட் வந்து டெஸ்க் மேலே வச்சிருக்காரு. இன்னொரு ஹேண்டை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவர் வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ இவங்க யாருக்கும் தெரியாது. அவர் பாட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எந்த ஒரு இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறாரு, என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. முன்னாடி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஒரு பிரேக் ஆகிறது தான். இப்போ எல்லாருமே வந்து ஏஞ்சி போகிறாங்க. வாங்கடா எல்லாம் போய்ட்டு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம் சொல்கிறாங்க. நான் வரல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டாரு. ஆமாம் உனக்கு தான் பேக்கரியில் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு தான் நம்ம காய் கேட்குறாரு. நீ வர என்ன சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. சரி உனக்கு நாங்கள் எதனா வாங்கிட்டு வருவா. சரி வாங்கிட்டு வாங்கடா சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. கிளாஸ்லேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி எம்டியாக தான் இருக்குது. எல்லாருமே வெளில போயிருக்காங்க. இங்கே மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அவரோட டெஸ்க்லேருந்து ஏஞ்சி வந்துட்டு ஜிம்மின் டெஸ்க்கு தான் வராரு. ஜங்குக்கா வராதப்போ அப்படி சொல்கிறாங்க. அவரு வந்து பக்கத்துல உட்கார்றாரு. என்ன அப்படி சொல்கிறாங்க. தள்ளி போடா சொல்கிறாங்க. என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. என்ன சொல்கிறாங்க, நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் பாதி டெக்ஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படியே தூக்கம் வர சொல்லி தூங்குற சொல்கிறாங்க. இங்கே தூக்கம் வந்து தூங்க தானே செய்வாங்க சொல்கிறாங்க. தூங்குவ பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது தூங்குவேன் நீ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க என்ன வந்துட்டு போகிறாங்கடா போடா சொல்கிறாங்க. இங்கே பாரு இங்கேருந்து அவங்க நடந்து போகிறதுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பசங்க எல்லாருமே இப்போ கேன்டீன் தான் போவாங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டு பக்கத்து வரடே வேணாண்டா சொல்கிறாங்க. அமைதியாரடா சொல்லிட்டு அவரோட ஜிம்மினோட ஹெட் அப்படியே வந்து டெஸ்க்கு அடியில் வந்துட்டு இது பண்ணுறாரு. வேணாண்டா ஜங்குக்கான்றாங்க. அப்படியே ஜங்கு கீழே போயிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிருக்காரு. ஜங்குக்கா வேணாண்டா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக வந்து கெஞ்சிட்டே இருக்காரு. அவர் விட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம்மில் வந்துட்டு ஜங்குக்கா விட்டுட்டா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவர் ஒரு கடத்து மாதிரி விட்டுறாரு. இப்போ சொல்லுன்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன்டா சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ண நான் சொல்ல நினைக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன்டா அப்படி சொல்கிறாங்க. நீயே சொல்லுடா ஒன் டே அப்படி சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளிலையா வெளில போகலான்டா சொல்கிறாங்க. ஐயோ இவங்களாம் இருக்காங்கடா எப்படிடா போகிறது, வீட்லேயும் அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ எங்கேயுமே போக முடியாது வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஐடியா சொல்கிறாரு. நாளைக்கு இப்படி பண்ணிட்டு சொல்கிறாங்க. பண்ணியே ஒன்று கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போ மட்டும் அப்படி பண்ணணும்னு வச்சுக்கேன் கிளாஸில் எல்லாருக்கும் கூட வச்சு இதே மாதிரி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும் அதை பண்ணுவோம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படியே பிளாக்மெயில் பண்ணாதடா சொல்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்கிறத பண்ணு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க, ஏன் ஜிம்மினா இவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அம்மா காலேஜ் முடிஞ்சது நாங்கள் வெளில போகிறோமா சொல்கிறாங்க. வெளில போறியா சரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுன்றாங்க. இது நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்து கொடுத்தீங்களாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அது இப்போ தான் போடுறியா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. சரி பத்திரமா போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு வந்துடுறாரு. இப்போ என்ன கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது வந்துட்டு அம்மா சொன்னாங்க அந்த ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு போடு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. ஓ சரி வா சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அப்படின்றாங்க.
இப்போ இங்க காலேஜ்ல தான் ஜங்குக்கு பார்த்தோம்னா, ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்காரு. ஜங்குக்கான்றாங்க, என்னக்கான்றாங்க, "உன்ன பார்த்தா ஏதோ டேட்டிங் போற மாரி ரெடியா இருக்கடா" சொல்றாங்க. "அப்படியா? நல்லா இருக்கா?" சொல்றாங்க. "ரொம்ப அழகா இருக்கடா" சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஆ யா ச பார்க்குறாங்க. "டேய் உங்க 2 பேரும் பார்த்தா ஏதோ ரொம்ப அழகா இருக்கு தெரியும்டா இன்னைக்கு. எங்கேயாவது வெளில போற மாரியே அழகா இருக்கு" சொல்றாங்க. இப்ப ஜிமின் என்ன பண்றாருன்னா, "இன்னும் நான் 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன்" சொல்றாங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேன் ஏன்றாங்க. "இல்ல வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்களாமான்றாங்க." "அப்படியா? அதுக்கு தான் ஆன்டி உனக்கு புது ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்களோ?" ஆமா. அதுக்கு தான் நான் போயிருவேன்றாங்க. "அதுக்கு எதுக்குடா காலேஜ் வந்த? நீ லீவே போட்டுருக்கலாமேன்றாங்க." "இல்ல. அவங்க வரதுக்கு டைம் ஆகுமா, அம்மா சொன்னாங்க. மார்னிங் கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணு" அப்படி சொல்லிட்டுன்றாங்க. ஓ! சரி ஓகே சொல்றாங்க. இப்ப சங்கர் என்ன பண்றாருன்னா, வராத ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, டாட் சொல்லுங்க சொல்றாங்க. "ஓ! அப்படியா? வருமா?" சொல்றாங்க. சரி ஓகே கொஞ்சம் லேட்டா வரட்டுமான்றாங்க. ஓகே வச்சிடுறாரு. சங்கு என்ன நினைச்சுறாங்க, "இல்லடா அப்பா வந்து வர சொல்றாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கிளாஸ்ல இருந்துட்டு நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன்" சொல்றாங்க. "அப்படியா? என்னடா 2 பேரும் ஒரே டேல போறீங்கன்றாங்க." "இல்லடா அவன் எங்க போறான்னு எனக்கு என்ன தெரியும்" சொல்லிட்டு அவர் மாரி தெரியாத மாரி அவரு இருக்காரு. சரின்ட்டு இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ 11:00 ஆகுது. ஜிம்முன்னு வந்துட்டு "இனிமே நான் கிளம்புறேன்றாங்க." சரிட்டா மேம் கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் மேம்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, பாய்" அப்படி சொல்லிட்டாரு. பாய்ட்ட சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்கா அன்னைக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்புனா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவருமே கிளம்புறேன் நானும் கிளம்புறேன்டா சொல்கிறாங்க. "ஏன்டா எதனா?" அப்படி சொல்கிறாங்க. "அப்படிலாம் இருக்காதுடா" சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு கேட்டுவிட்டு வெளில வந்துடுறாரு. ஜங்கு வந்துட்டு போலாமா சொல்கிறாங்க. "கண்டுபிடிச்சிருவாங்களா?" "கண்டுபிடிக்க மாட்டாங்க வா" அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு அந்த டே ஃபுல்லாக சுற்றுறாங்க. எங்கெங்கெல்லாம் சுற்றக்கூடாதோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. பீச்சு, பார்க்கு அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து 4:00 ஆகுது. "ஜங்குக்கா டைம் 4:00 ஆயிடுச்சுடா. இன்னைக்கு டே ஃபுல்லாக உங்க கூட தானே சுற்றிருக்கான்றாங்க. நம்மள யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களான்றாங்க." "கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்கடா. இங்க பாரு உன்னோட பேரண்ட்ஸ் எப்போதும் பேக்கரியிலே இருப்பாங்க. என்னோட அப்பா பிஸ்னஸ் விட்டா வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. என்னோட அம்மா அவங்க வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. யார்டா நம்மள பார்க்க போறாங்கன்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சிக்கவே மாட்டாங்கடா சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இப்போ என்னடா 4:00 ஆயிட்டுடா சொல்றாங்க. என்ன ஒரு மூவி மட்டும் சொல்றாங்க. மூவியானுங்க ஆமாடா. ஒரு மூவி மட்டும் போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சொல்றாங்க. என்னோட ட்ரீம் தெரியுமா? இப்படிலாம் உன்ன வெளில கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டுன்றாங்க. அப்படியா? ஆமா சொல்றாங்க. ஆனா நீ அன்னைக்கு மட்டும் இங்க பாருடா, அந்த ட்ரூத் ஆர் டேர் இழுத்துறாதடா. என்னால முடியல உன்ன சமாதானம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா சொல்றாங்க. சரி ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஒரு மூவிக்கு தான் வராங்க. என்ன ஜங்குக்கா கூட்டமே இல்ல சொல்றாங்க. ஆமா இங்க கூட்டமே இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் மூவி சொல்றாங்க. ரொமான்டிக்கா ஏன்றாங்க. இங்க பாருடா இங்க வந்துட்டு லவ்வர்ஸ் தான் வருவாங்க சரியா? அதுமாதிரி க்ரௌட் இருக்காது. நல்லாயிருக்கும் வா சொல்றாங்க. ஜிம்முக்கு அப்புறம் ஷை ஆகுது. ஏன்டா நீ இப்படிலாம் இருக்கா? நீ டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் என்னலாம் பேசுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்னு சொல்றாங்க. பார் பாய் ஃப்ரெண்ட்னா அப்படிதான் அப்படி சொல்லிட்டு அவரும் வராரு. சரின்ட்டு 2 பேருமே விட்டு போறாங்க மூவிக்கு. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஜிம்மினால பார்க்க இவ்வளோ கீழே குளிச்சுக்கிறாரு. ஏன்டா சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சொல்றாங்க. ஜஸ்ட் மூவி தானே பாரு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த மூவி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க தான் பீப்பிள் வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் இல்ல. அங்கங்க பேரா உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஜிம்மினா வந்து கொஞ்சம் டவுன் பண்ண சொல்றாரு. ஏன்டான்றாங்க டவுன் பண்ண சொல்லிட்டு அவரும் டீப்பாக போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் கிஸ் பண்ணணும்னு தோணுது சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குடா யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்றாங்க. எல்லாருமே அப்படி தானே பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்ட்டு அவர் ரொம்ப அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஷை ஆயிடுறாரு. அது வெளில எழுந்திரிச்சு மூவி விட்டு வெளில வரும்போது அப்படியே ஜங்கு பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. என்னாச்சுடான்றாங்க. ஜங்குக்கா நீ வேற மாதிரி இருக்கடா சொல்றாங்க. நான் உன்னை வேற மாதிரி பார்த்துட்டேன்னா இப்போ நீ ரொம்ப வேற மாதிரி இருக்கடா சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டா அப்படிதான் அப்படி சொல்றாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகுறாங்க. உன்னை பார்த்தாப்புல யாரும் சொல்லுவாங்களேன்னுறாங்க. நீ என் கூட தாமன் ஜெர்மனி ஃபைட் பண்ணிட்டே இருந்துட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுற போகிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்டார்டிங்கில் எனக்கு போயிருக்கணும்னு ஆசை தான். சரி கொஞ்ச நாள் போகட்டும் ஃப்ரீயாக விட்டு வைப்போம் அப்படி சொல்லி விட்டு வச்சு பார்த்தா ரொம்ப சார் ஓவராக சொல்கிறீங்கல்ல அதான் சொல்கிறாங்க. இப்போ பாரு அப்படியே எப்படி அமைதியாகிட்டேன் என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறி இருக்கு வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணணும் கொஞ்சம் டைம் இருக்குது சொல்கிறாங்க. சரின்ட்டு ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு ஜிம்மோட வீட்டுக்கு வந்து விட்டுறாங்க. பத்திரமா போயிடலான்றாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா வந்துட்டு பாய்டா சொல்கிறாங்க. இங்கே வாடா சொல்கிறாங்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டு ஜங்கு வேண்டாம் எங்களோட ஸ்ட்ரீட்ரா சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க இருட்டா தானே சொல்லிட்டு அவர் அகைன் கிஸ் பண்ணுறாரு. ஐயோ ஜங்குக்கா விட்டுடா சொல்கிறாங்க. சரி ஓகேட்டா விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிமின் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ ஜென்மு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காரு. பைக் வந்துட்டு வச்சு நின்றுட்டு இருக்காரு. ஜென்முன்றாங்க. வா ஜிமின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு கூப்பிட்றது ஏன் ஜென்முன்னு சொல்கிறாங்க. இல்லை நேற்று எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா சொல்கிறாங்க. ஏன்றாங்க. இல்லை வெளில போயிருந்தே சொல்கிறாங்க. வெளில இல்லை ஒரு ஃபேமிலி கூட தான் போயிருந்துருப்பா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு ஜிம்முக்கு என்னன்றாங்க. ஒன்றும் இல்லவா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் பைக்கில் வந்துட்டாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஜென்மோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு இவருக்கு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னாச்சுடான்றாங்க.
இல்லை நேற்று ஆன்ட்டி சொன்னாங்க, நான் நான் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஆன்ட்டி அங்கிள் இருந்தாங்க சொல்கிறாங்க. அப்போ நீ எங்கே போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நான் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்களா, நான் அவங்க கூட தான் வெளில போயிருந்தேன். அப்பா அம்மா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டாங்க பேக்கரிக்கு போகணும்னு சொல்லிட்டு. நான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உண்மையாட்டுக்கு ஆமான்றாங்க. ஓ சரி, நான் கூட நினச்சிட்டேன் என்ன நீ மட்டும் காணும் சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு போய் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு விட்டுறாரு. அமைதியாக இருக்காங்க. இப்போது எங்கள் ஜங்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்முன்னு ஒரு மாதிரி இருக்காரு. பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வெளில போக என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கா எனக்கு என்ன இப்படி கேட்டேன்னா ஒரு மாதிரி பயமாயிடுச்சா சொல்கிறாங்க. எப்படிலாம் இருக்காதுடா விடு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைச்சாலே போதும் ஜிம்மில் எங்கன்னா தள்ளிட்டு போயிடுவார். அதுட்டு எங்கெல்லாம் வந்துட்டு எப்போலாம் இவங்க யாருமே இல்லாமல் இருக்காங்களோ அப்போலாம் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கன்னா பேசிட்டு தான் நின்றுட்டுருப்பார். ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளாஸில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்கு தான் என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி நம்ம ஃபிலிக்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஃபிலிக்ஸ் எப்படி உட்காந்துருப்பாரு நம்ம ஜிம்முக்கு பக்கத்தில் உட்காருவார். இந்த சைடில் அந்த சைடில் என்னமோ இந்த சைடில் வந்து ஃபிலிக்ஸ் உட்காருவார். இப்போ என்ன பண்ணுறாருனா டேய் இங்கே பாருங்கள் டெஸ்ட் நடக்க போதா சொல்கிறாங்க. டெஸ்ட்டு வரப்போதா ஆமான்றாங்க. ஒரு டெஸ்க்கு 2 பேர் தான் அப்படி சொல்கிறாங்க. மற்ற 2 பேர் வந்துட்டு இறங்கிடுவாங்க. வந்து வேறு டெஸ்க்கில் உட்காரன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட டெஸ்க்கில் வந்துட்டு ஜிம்மு தான் இறங்குறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு சென்டரில் உட்காருவார். அதனால் கார்னரில் தான் நம்ம எண்பு இருப்பார். அதனால் இந்த கார்னரில் எண்புவோம், அந்த கார்னரில் நம்ம யோனிச்சு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம ஜிம்மு தான் இறங்குறாரு. இவங்க எல்லாருமே அப்படி தான். இந்த டெஸ்க்கில் ஜங்குக்கு இந்த டேங்கு இங்கே வந்துட்டு மெக்கு இப்போ காய் இறங்குறாங்க. எல்லாருமே இறங்கிடுறாங்க. எல்லாருமே இறங்கிட்டு வெளில தான் வந்து உட்காடுறாங்க லைனாக. ஜங்கு பார்க்குறாரு நம்ம ஜிபின் ஜங்கு நேராக தான் உட்காடுறாங்க. ஜங்குக்கான்றாங்க என்னன்றாங்க. இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிறாங்க சொல்லிடலாமான்றாங்க. என்னடா பயம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போய் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஆனால் எனக்கு இப்போலாம் எனக்கு என்னமோ ரொம்ப ஹைட் பண்ணுறாங்க ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன எழுதாமல் ஜிபினே பார்த்துட்டு இருக்காங்க. எழுதுடா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே எழுதுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தனித்தனியாக உட்கார சொல்கிறாங்க. உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாம் வரப்போ சொல்கிறாங்க. நம்ம ஜிபின் என்ன பண்ணுறாருன்னா அவர் வேறு ஒரு டெஸ்க்கில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்க்கில் உட்காந்துருக்காங்க. தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இவர் அங்கேருந்து பார்க்குறாரு. அவர் க்யூட்டாக ஒரு மாதிரி ஐயா விங்க் பண்ணா. ஜிபினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிபினி பார்க்குறாரு சுற்றி யாரையும் பார்க்குறாரு. யாரையும் இவர் பார்க்கல. இவருமே அங்கே இருந்து ஐயா விங்க் பண்ணா. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜிபினி இப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்கன்னா வரமாட்டா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ வரணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க சொல்லிட்டு எல்லோரும் படிச்சுட்டு சொல்லிட்டு அவருமே எழுஞ்சி வராரு. ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க ஜங்கு வந்துட்டு ஜிமினா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இன்னொரு டைம் பண்ண சொல்கிறாங்க. வேணாடான்றாங்க. பண்ண சொல்கிறாங்க. ஜிமினி ஒரு மாதிரி ஜங்கு பார்த்து அப்படி பண்ண அவர் ரொம்ப ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டாரு. அப்படியே ஜிமினோட ஐஸ் எல்லாம் போட்டு கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணா. ஜிமின் அவரே அறியாமா ஐ லவ் யூ ஜங்குக்கு அப்படி சொல்லிடுறாங்க. ஜங்கு பார்க்குறாரு. ஒன்ஸ் அகைன் சொல்கிறாங்க ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. பாத்தியா இதுக்கு தானே வர சொல்கிறாங்க. நீ ஒரு சீட்டர்ரா நீ ட்ரிக் பண்ணிட்டடா சொல்லிட்டு ரொம்ப அடிக்கிறாரு. இல்லை ரொம்ப க்யூட்டாக பண்ணியா கண்ட்ரோலே பண்ண முடியாது அதான் சொல்கிறாங்க. ஹக் பண்ண தோணுச்சு அதான் சொல்கிறாங்க. ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டே இப்படி ஹக் பண்ணாதரா ஷர்ட்லாம் கசங்குதுரா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. அப்படி இங்கே பாரு சொல்கிறாங்க. என்னன்றாங்க ஐ லவ் யூடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிம்மின் கிட்ட சொல்லிட்டு 4 கிட்ட போய் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ லவ் தெரியுது. எவ்வளோ அங்கே போய் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. இப்படி தான் டெஸ்ட் போயிட்டே இருக்கா. இப்போ காய்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் வந்துருச்சு. காய்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு. சம்திங் எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. காய் சொல்கிறாங்க என்னடா மேற்கொண்டாங்க எனக்கு சம்திங் டவுட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ இன்னுமே அதை தான் சொல்கிறாரு. எனக்கு தான் டவுட்டாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் அப்படி தோணுது இன்னொரு பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. சரி டெஸ்ட் பண்ணிடுவோம் சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்க கேஷுவலாக தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கு வந்து வெளில நின்றுருக்காரு. இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு தான் வருது. ஜங்குக்கு அப்படி ஜங்குக்கு சீனியர் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஜங்குக்கு சீனியர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. அதுக்குன்றாங்க. இல்லை சீனியர் எனக்கு நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி உங்ககிட்ட நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வந்து நீட்டுது. நான் உங்களை லவ் பண்ணுறேன் சீனியர். நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்துட்டு என் லவ் வந்து என் மேலே வருதோ அப்போ சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம டேட் பண்ணலாம் சொல்லுது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருமா நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல சரியா. அப்போலாம் என்கிட்ட இப்போலாம் வந்து சொல்லாத நீ போயிடு அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் பாருங்கள் நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல ஜஸ்ட் டேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கிறப்ப நம்ம 2 பேர் லவ் பண்ணலாம் சீனியர் அப்படி சொல்லிட்டு அது வரைக்கும் டேட் பண்ணுங்களாம் சொல்கிறாங்க. அங்கே நிறைய பசங்க பார்க்குறாங்க பொண்ணுங்களாம். சீனியர் பாருங்கள் அது பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பொண்ணு வர அவரே வாண்டடாக வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்கிறா. அக்செப்ட் பண்ணிக்கோங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் தான் பக்கத்தில் நின்றுருக்காரு. வாங்கிக்கூடா சொல்கிறாங்க. நான் ஏன்டா வாங்கிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெக்க என்ன பண்ணுறாரு நான் கிளாஸில் வந்துட்டு ஜிம்மின் என்னன்றாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு வந்துட்டு பொண்ணு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு வாங்கடா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்து கோவம் வந்துட்டு டக்குன்னு எதிர்ச்சிட்டாரு. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க மாட்டினியா நீ அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு என்னடான்றாங்க. ஒன்றும் அப்படி உட்காந்துட்டாரு. அவ்வளோ கோவம் வருது.
இப்போது வாங்கடா வந்து பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு நம்ம என்னமோ ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. வா வந்து பாரு நீ இன்னைக்கு ஒரு மாட்டேன் நீ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாருனா, இங்கே பாரு எனக்கு அப்போலாம் லவ்லாம் யார் மேலே இல்லை தயவு செஞ்சு போ அப்படி சொல்கிறாங்க. சீனியர் ப்ளீஸ் சீனியர் சொல்கிறாங்க. வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு. பின்னாடி வந்து ஜங்கு நிற்கிறாரு. இங்கே பாரு உன்னை அவரால் லவ் பண்ண மாட்டாரு போ அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஜூனியர் இருந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா வந்துட்டு படிக்க தானே வந்தப்போ 1 கிளாஸில் வேறு யாரும் இல்லை லவ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா ஜிம்மில் அங்கே இது என்னடா இருக்குது ஜூனியர் சீனியர்ன்ட்டு எல்லாம் லவ் பண்ணால் பண்ணாடு தப்பு இல்லடா சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பாருமா நான் லவ் பண்ணுறேன் சரியா அது இவனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து பேக்கப் பண்ணுறாரு. இவங்களாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தியா எப்படி மறைச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. டக்குனு அந்த பொண்ணு வந்துட்டு சீனியர் நானும் உங்களை லவ் பண்ணல இந்த காய் சீனியர் இருக்காங்கல்ல அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் தான் இந்த காலேஜ்க்கே உங்க மேலே க்ரஷ் இருக்குது ஆனால் அவங்க லவ்லாம் நான் பண்ணல சரிங்களா. இவங்க சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் சாரி சீனியர் அப்படி ஓடி போய்ட்டு அந்த பொண்ணு. இப்போ ஜங்கு திரும்பி காய பார்க்குறாரு. ஏன்டா எங்ககிட்ட ஹைட் பண்ணுவீங்க நாங்கள் கேட்கக்கூடாதா சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்னால் நம்பவே முடியலடா இதனால் தாங்கிக்க முடியல சொல்கிறாங்க. தாங்கிக்க முடியலையா அப்படி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ரியாலிட்டி கொண்டு ஜங்குக்கு சொல்லி இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க ஜங்கு சொல்கிறாங்க. பிளான் பண்ணிட்டு போட்டு விட்றா நம்மளே எவ்வளோ நாளைக்கு தான் ஹைட் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு சரி என்னடா நான் லவ் பண்ணுறேன் இவனை தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டே என்ன சொல்லிடுறாங்க. ஆமாடா ஃப்ரெண்டே இல்லைடா பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படி சொல்கிறாங்க. அட பாவி ஸ்டார்டிங்லேருந்து வாடா ஆமாடா ஸ்டார்டிங்லேருந்து பாய் ஃப்ரெண்டு தான்டா அப்படி தான்டா நினச்சேன் சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு மாதிரி எடுத்து என்னமோ சாரி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பேசாதரா என்கிட்ட நீ எப்படி சொல்லிட்டு எனக்கு கோவமா போகிறாரு. இப்போ வந்துட்டு பார்க்குறாங்க உண்மையாக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி இருடா நான் கூட வெயிட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மின் இங்கே சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு ஜூனியர் சீனியர்லாம். இவர் என்ன பண்ணுறாரு பேக்கில் போய்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர எடுத்து வந்துட்டு ஜிம்மினுக்கு மட்டும் இன்டர்ன் பண்ணுறாரு. பண்ணிட்டு ஒரு ரிங்கை ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மினா வெளி மேரிமி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு டேஸ்ட் வந்து ஜங்குக்கா எந்திரி சொல்கிறாங்க. சொல்லுடா வெளி மேரிமி அப்படி சொல்லிட்டு ரிங்கை ஓப்பன் பண்ணி காமிக்கா டேலாம் வாயில் கண்டு வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுறா சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வந்து காமிக்கிறாரு. அப்படின்னு ஜங்க் வந்துட்டு போட்டுக்கிறாரு. போட்டு ஹாப்பியாக வந்துட்டு பார்த்தீங்களா எல்லோரும் கேட்டுக்கோங்க இவன் தான் பார்க் ஜிம்மி நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பையன் ஓகேவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஐ லவ் யூ பார்க் ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாம் பார்க்குறாங்க ஜங்க் பண்ணி ஜிம்மி பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டூ ஜங்குக்கான்றாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்க ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இங்கே ஒரு வெட்டிங்கே நடந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்னடா வெட்டிங்கில் ஒன்று மிஸ் ஆகுது இரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணா எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஹேண்ட் வந்து கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ இதை உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பண்ணிக்கிட்டேன் அந்த மேரேஜ் இதுக்கப்புறமும் நடக்கும் ரொம்ப கிராண்டாக சொல்கிறாங்க. ஓகே அவள் இதோட வந்துட்டு முடிச்சிடறா. இதோட இந்த எஃப்எஃப் வந்து இந்த இதோட 1 ஷார்ட் முடியுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஓகேங்களா. இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க.